ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இது கடவுளின் உண்மையான சொற்கள். திரும்பவும் கூறுகிறேன், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இது கடவுளின் உண்மையான சொற்கள். இது ஒரு பைபிள் வசனம். இதை நான் மறையுரையின் இறுதியில் சொல்றேன், எந்த வசனம் எங்கிருந்து எடுத்ததுன்னு. அன்பானவர்களே, நான் முன்னுரையில் இந்த வசனத்தை சொல்லி ஆரம்பித்தேன். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம் இதை நமக்கு கூறுகிறது. எபேசியர் 4:1. புனித பவுல் இந்த வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நமக்கு கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். அவர் நிலைமையை பார்த்தீங்களா? நம்மளை எப்படி சொல்லி கேட்கிறார்? அவரு கெஞ்சி கேட்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். அது என்ன திருமண விருந்திற்கான அழைப்பு? அது என்ன இறையாட்சி விருந்து? அன்பானவர்களே, இந்த உலகத்தில் கிறிஸ்தவராக நாம் எப்பொழுது வாழ அழைக்கப்பட்டோமோ அப்பொழுதே அந்த திருமண விருந்திற்கு நாம் அழைக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா! சந்தோஷமா சொல்லுங்க, நல்ல கைகளை உயர்த்தி. நாம் எப்பொழுது திருமுழுக்கு பெற்றோமோ, புதுநன்மை பெற்று உறுதி பூசுதல் பெற்று முழு கிறிஸ்தவராக நாம் அழைக்க பெற்றோமோ அப்பொழுதே திருமண விருந்திற்கு அழைப்பு கிடைத்து விட்டது. இறுதி நாள்ல இல்ல, இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்க போகிற விண்ணக விருந்து அல்ல. அந்த விருந்திற்கான அழைப்பு இந்த உலகத்திலேயே எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் ஆண்டவர் 3 அழகான காரியங்களை, 3 நொண்டி சாக்குகளை நம் கண் முன்பாக வைக்கிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் இதையே நமக்கு சொல்லுகிறார். யோவான் 1வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். ஆனால் அவருக்குரியவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு யாரோ அல்ல, அவருக்கு உரியவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு யாரிடமோ சென்று அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தால் பரவாயில்லை, இல்லையா? யார்கிட்டயோ போனாரு, அவங்க நிராகரிச்சுட்டாங்க. இல்ல, அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். தம் சொந்த பிள்ளைகளிடம் வந்தார். தான் அன்றாடம் பேணி காத்து ஆசீர்வதித்த தன்னுடைய பிள்ளைகள் என்று நம்பி வந்தார். நாமோ அவரை ஏற்கவில்லை. அதான் இன்விடேஷன். ஒவ்வொரு நாளும் வருகிறார், நாம் அவரை ஏற்பது கிடையாது. ஏன் ஏற்பது கிடையாது என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அதற்கு 3 நொண்டி சாக்குகள் கொடுக்கப்படுகிறது. எத்தனை? 3 நொண்டி சாக்கு. முதல் சாக்கு, நான் வயல் ஒன்றை வாங்கியிருக்கிறேன். முதல் சாக்கு. 2வது, நம்ம 5 ஏர் மாடுகளை வாங்கி இருக்கிறேன். 3வது சாக்கு, புதுசா கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். பாருங்க எப்படியெல்லாம் நொண்டி சாக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதிலே மறைமுகமாக, பூடகமாக ஆண்டவர் ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். முதலாவதாக மண்ணாசை, 2வது பொன்னாசை, 3வது பெண்ணாசை. நான் ரைமிங்காக சொன்ன, ஆண்களுக்கு அது பெண்ணாசை, பெண்களுக்கு அது ஆணாசை. பெண்ணை மட்டும் சொல்றீங்களே, தப்பா எடுத்துக்காதீங்க, அது ரைமிங்காக சொல்லப்பட்டது. அதனால பெண்ணாசைங்கிற இடத்துல ஆணாசையும் போட்டுக்கலாம். அதனால இது ஒரு ரைமிங்காக நம்ம வச்சுக்கலாம். மண்ணாசை, பொன்னாசை,
பெண்ணாசை. எவ்வளவு அழகா ஆண்டவர் இன்டைரக்டா சொல்லியிருக்கார் பாருங்க. வயல் மண்ணு, சொத்து 5 ஏர்மாடு பொண்ணு இல்லையா, திருமணம் பெண்ணாசை அல்லது ஆணாசை. ஆண்டவரை நெருங்குவதற்கு இந்த 3 ஆசைகளும் எப்படி தடையாயிருக்கிறது? இதைத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் நொண்டி சாக்குகளாக வைக்கிறோம். ஏன் சர்ச்சுக்கு வரல? வேலைக்கு போயிருந்தேன். ஏன் சர்ச்சுக்கு வரல? ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். ஏன் ஜெபிக்கல? காலையிலிருந்து நிறைய வேலை, டயர்ட் ஆயிட்டேன். ஏன் பைபிள் வாசிக்கல? இல்லையா, நாங்க வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம், அதனால வாசிக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் காரியத்திற்கு நாம் கொடுக்கிற நொன்றி சாக்குகள் இந்த 3 காரணங்களில் ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். கரெக்டா? கரெக்டாமா? ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அதனாலதான் அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்குரியவர்களே அவருக்கு நொண்டி சாக்கு கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, நான் போகிற இடமெல்லாம் இதை அழுத்தி அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Our God is not a paracetamol or antacid God. நம் கடவுள் ஒரு பாராசெட்டமல் கடவுள் இல்லை. நம் கடவுள் ஒரு டோலோ 650 கடவுள் இல்லை. நம் கடவுள் அனாசின் கடவுள் இல்லை. இப்ப அனாசின் மாத்திர காணோம், அதனால அதை விட்டுறலாம். டோலோ 650 கடவுள் இல்லை, இல்லையா? நம் கடவுள் ஒரு செட்ரிசின் கடவுள் இல்லை. ஏன் ஃபாதர் இதை சொல்றீங்க? ஏன்னா நம்ம ஆளுங்க எப்படின்னா, தலைவலி வந்தாதான் மாத்திரையை போடுவோம். கரெக்டா? பிரச்சனை வந்தாதான் கடவுளை தேடுவோம். அது வரைக்கும் அவர் யாரோ நாம யாரோ. 2 விதமா நம்ம கடவுளை தேடுவதை நிறுத்தி விடுகிறோம். ஒன்று, குறை ஒன்றும் இல்லை, ஆகவே கடவுளை தேடவில்லை. இன்னொன்று, அதிகமாக சொத்து இருக்கிறது, ஆகவே கடவுளை தேடவில்லை. பாத்தீங்களா இன்னைக்கு எப்படி மாறிட்டோம்? அப்ப கடவுளை தேடுகிற மக்கள் எதற்காக மட்டும்தான் அதிகமாக தேடுகிறார்கள்? பெறுவதற்காக, இல்லையா? இதை கொடு, அதை கொடு, இதை செய், அதை செய், அதுக்காக நான் வரேன், அதுக்காக நான் மொட்டை போடுறேன். என்னம்மா, நீ இதை செஞ்சா நான் மொட்டை போடுறேன், நீ இதை செஞ்சா நான் இதை வாங்கி உனக்கு கொடுக்கிறேன். யாருக்கு? அவருக்கு. நம்ம இல்லம்மா, நீங்க இதை செஞ்சா நான் இதை செய்வேன். எவ்வளவு பெரிய ஆளுங்க பாருங்க நம்மெல்லாம். கடவுள்கிட்டயே பேரம். அம்மா, ஐயா, நம்ம இருக்கிறதே அவரால் தானே, அவரால் தானே இருக்கிறோம். அப்போ சர்ச்சுக்கு அவரை தேடி வந்து நன்றி சொல்ல வரணுமே ஒழிய, ஆண்டவரே இதை கொடு அதை கொடு என்பதற்காக மட்டும் சர்ச்சுக்கு வரக்கூடாது. அதனாலதான் எனக்கு என்னுடைய தேவை நிறைவான பிறகு நான் அவரை தேடுவதை நிறுத்தி விடுகிறேன். பாத்தீங்களா? ஏன் நிறைய பேர் நிறுத்திடுறாங்க தேடுதலை? ஏன்னா என்னுடைய தேவை நிறைவாயிடுச்சு, இனிமே நான் கடவுளை தேட தேவையில்லை. நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க பாருங்க, ஒரு சர்வே எடுங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் கேளுங்க, நல்ல வசதி வாய்ப்பு, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. உண்மையா இல்லையா? நல்ல காரு பங்களா நல்ல வசதி, வராங்களா வரலையா? வர்றதில்லை. சொற்பமா வரலாம், எங்கேயாவது சொற்பமாக வரலாம். நிறைய பேர் வசதி வந்ததுக்கு அப்புறம் கடவுளை தேடுவது கிடையாது. பாத்தீங்களா? அது யார் கொடுக்கிற எண்ணம்? எனக்கு எல்லாம் இருக்கு, பாத்தீங்களா? குறை இல்லை. அப்ப குறை என்பது மட்டும் கடவுளை தேடுவதல்ல. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 3 நொண்டி சாக்குகளை அடிக்கடி கொடுக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு வசனமா வாசிக்க போறேன். முதல்ல என்னது? வயலை வாங்கி இருக்கிறேன். கரெக்டாமா? வயலை வாங்கி இருக்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம்
மத்தேயு 6:19-21 வசனங்கள். நானே வாசிக்கிறேன், டைம் ஆயிடும் உங்களை வாசிக்க சொன்னா. அதுல அழகா இருக்கு. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமிக்க வேண்டாம். மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமிக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அதை அழித்து விடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். அவன் ஏன் வயல் கிட்ட போனா? ஏனென்றால் அவன் கடவுளை விட மண்ணை பெரிதாக நினைக்கிறான். பாத்தீங்களா? நீங்க ஊர்ல ஒரு அடிக்கு வாய்க்கா தகராறுன்னு வாங்க, அதுக்கு பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்க்கா தகராறு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அடி. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. அண்ணன் தானே கேட்கிறான், தம்பி விட மாட்டான். தம்பி தானே எடுத்துக்க போறான், அண்ணன் விட மாட்டான். இவங்க ரெண்டையும் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்று வந்திருக்கோம், அது உள்ள உட்கார்ந்து குத்தம். என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற உன் தங்கச்சிக்க இல்லையா, உள்ள உட்கார்ந்து குத்தம். யாருக்குமே அந்த மனநிலை இல்லை. அந்த ஒரு அடி நிலத்தில் நான் என்ன வாரிக்கொள்ள போகிறேன், அந்த அறிவுலாம் வேலை செய்யாது அந்த நேரத்தில். பார்த்தீங்களா? எப்படி மண் என்னை வாழும் பொழுதே என்னை புதைக்கிறது. பார்த்தீங்களா? நான் செத்ததுக்கு அப்புறம் புதைக்கல. அழகான மாசத்துல இருக்கிறோம், நவம்பர் மாசம். செத்ததுக்கு அப்புறம் மண் என்ன புதைக்கல, வாழும் பொழுதே மண் என்னை புதைக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை புதைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை செத்தவனை போல மாற்றுகிறது. பாத்தீங்களா? வாழும் பொழுது இந்த மண் என்னை சாகடிக்கிறது. கடவுளே, இது உமக்கு உகந்தது அல்ல, உங்களுக்கு உகந்ததை நீங்க அப்புறமா எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சின்ன மனநிலை நம் மக்களிடையே வருவதில்லை. வேதனையா இருக்கிறது. தான தர்மம், ஜெபம், மன்னிப்பு, விட்டு கொடுத்தல் என்று பேசும் கிறிஸ்தவத்திற்குள் இப்படிப்பட்ட எண்ணம் எப்படி அதிகமாயிருக்கிறது, எப்படி நம்மை கொன்று கொண்டிருக்கிறது? ஏன் அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நம்மிடம் இல்லை? சிம்பிள். நான் இந்த மண்ணை அனுமதிக்கிறேன். எதற்காக? என்னை சாகடிப்பதற்கு அனுமதிக்கிறேன். இந்த மண் என்னை விழுங்குவதற்கு நானே அனுமதிக்கிறேன். பார்த்தீங்களா? கடவுளை அனுமதிப்பது கிடையாது. அழகான ஒரு வசனம், யாக்கோபு 4வது அதிகாரம் 13-14 வசனங்கள். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். யாக்கோபு 4:13-14 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த வசனத்தில் இப்படி இருக்கு, வீம்பு பேசுவோருக்கு எச்சரிக்கை. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? வீம்பு பேசுவோருக்கு எச்சரிக்கை. இன்னைக்கு இந்த பெருமை பீத்துறதுன்னு சொல்லுவாங்க. பெருமை ஒன்றும் இல்லைனாலும் கவரிங் நகையாவது வாங்கிட்டு போய் காட்டு. என்னத்துக்கு? இருக்கிறத சொல்லுவோம் இல்லையா? இதாங்க என்கிட்ட இருக்குது, என்ன இருக்கு? ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பார்க்கட்டும். அவங்க ஒரு மாதிரி பார்த்தா என்ன ஆயிடுவீங்க? மரியாதை இல்லாம போயிடும். அவங்க மரியாதை நமக்கு எதுக்கு? பாத்தீங்களா? நம்ம நிறைய நேரம் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. இதனால என்ன பிரச்சனை வருது பின்னாடி சொல்றேன். அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, இன்றோ நாளையோ ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே சற்று கேளுங்கள். பிளான் பண்றான், நான் அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன், பணம் சம்பாதிப்பேன், வீடு கட்டிடுவேன், பெரிய ஆள் ஆயிடுவேன் என்று சொல்பவரே சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும்
புகை போன்றவர்கள் நீங்கள். You are like the mist that appears and disappears instantly. இல்லையா? நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பாப்போம். எனக்கு எல்லாமே தெரியும் ஃபாதர், நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் ஃபாதர், அடுத்த மாசம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும் ஃபாதர். யாராவது சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனை சொல்லுங்க பாப்போம். யாருக்குமே தெரியாது. பைபிள் அழகா போட்டிருக்கு, நொடி பொழுதில் மறையும் புகை போன்ற வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் எப்பொழுதுமே செல்வத்தை சேர்ப்பதற்கு அலைகிறாய்? அதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப அற்புதமான வசனம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அந்த வசனம் கடைசியா நான் சொல்லுவேன், இருந்தாலும் நான் மறுபடியும் முன்னாடியே சொல்லிடுறேன். 15வது வசனம், அதே யாக்கோபு 4:15. ஆகவே இனிமேல் அப்படி சொல்லாதீர்கள். எப்படி? நான் அங்க போவேன், நான் இதை படிச்சிருவேன், நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை வெட்டிடுவேன், நான் அதை முறிச்சிருவேன், நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்? ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னென்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. எப்ப சொன்னாலும் முதல் வார்த்தை எப்படி சொல்லணும்? ஆண்டவருக்கு சித்தமானால். நாளைக்கு நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், ஆண்டவருக்கு சித்தமானால் எங்க பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு நான் ஒரு பிக்னிக் போறேன். நான் சொல்றது ரொம்ப எளிமையான விஷயங்களா இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்குமே நாம எந்த வார்த்தையை முன்னாடி சேர்க்கணும்னு போட்டிருக்கு? ஆண்டவருக்கு திருவிழமானால். பாத்தீங்களா? இத சொல்லுங்க. ஏன்னா கடவுளை முன்னிறுத்துங்கள். நான் பெற்றிருக்கிற இந்த நிலமோ இந்த செல்வமோ எந்த விதத்திலும் எனக்கு பலன் தராது. ஆகவே எப்பொழுது பேசினாலும் எப்பொழுது எந்த காரியத்தை செய்தாலும் இப்படி சொல்லுங்க. இனிமே இப்படிதான் சொல்லுவோம். அது ஒரு முடிவு எடுத்துப்போம் இல்லையா? அந்தோனியார் திருத்தலம் வந்துட்டு திரும்பி போகும்போது இன்னைக்கு ஒரு முடிவோட போவோம். இனிமே நான் எப்ப யார்கிட்ட என்ன பேசினாலும் இல்ல நான் ஒரு காரியத்தை செய்ய போனாலும் நான் இதை சொல்லுவேன். முதல்ல ஆண்டவருக்கு திருவிழமானால் இல்லையா, என் மகளுக்கு அடுத்த வருடம் திருமணத்தை நான் செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். ஆண்டவருக்கு திருவிழமானால் என் பையனுக்கு அந்த இடத்துல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்கிறோம். ஆண்டவருக்கு திருவிழமானால் அந்த பள்ளிக்கூடத்தில் என் குழந்தையை சேர்க்கலாம் இருக்கிறேன். ஆண்டவருக்கு திருமணம். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு திருவிழமானால் என்கிற வார்த்தையை இனிமேல் என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்வேன். இது ஒரு உறுதியா எடுத்துப்போம் இன்னைக்கு. ஏன்னா அப்பதான் கடவுளை முன்னிறுத்துவோம். பார்த்தீங்களா? வயலை மண்ணை முன்னிறுத்தினான், கடவுளை பின்னிறுத்தினான். இரண்டாவது ரொம்ப அழகான வசனம், 2வது வசனம். அவன் ஏறு மாடுகளை வாங்கினான், சொத்து. அதுக்கு 1 தீமோத்தேயு வாங்க. 1 தீமோத்தேயு நான் உங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா உங்களை வாசிக்க சொன்னால் டைம் ஆகுதா, அதனால் நானே உட்கார்ந்து அட்டையெல்லாம் வச்சு எடுத்து வச்சிட்டேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9லிருந்து 10 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. ரொம்ப அழகான வசனம். பிரியமானவர்களே, இதெல்லாம் மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க, வீடியோலையும் இருக்கும், நீங்க அப்புறமா பார்த்துக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9லிருந்து 10. செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்காதீங்க, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க, அன்றாட வேலையை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எப்பொழுது வேண்டுமோ, அதை எப்படி தர வேண்டுமோ அதை அவர் முடிவு செய்வார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமா சொல்லுங்க. நீங்க செய்யறத ரெகுலரா செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. உங்க பணியை நேர்மையா செய்யுங்க. யாருக்கும் துரோகம் இழைக்காம, யாருக்கும் கெடுதல் நினைக்காம பணியை செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்ப எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். ஆனா எண்ணம் ஃபுல்லாவே சொத்து சேர்க்கணும், செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யாராவது செயல்பட்டால் அவர்களுக்கு தான் இந்த வசனம் அழகா போட்டிருக்கு, சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, அறிவீனமான தீமை விளைவிக்க கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் தள்ளுபவை. செல்வம் சேர்க்கணும்னு நினைக்கும் போதே அறிவு வேலை செய்யாதான், அது அழிவிலும் தீமையிலும் உங்களை தள்ளிவிடும்.
நீங்களாகவே உங்களை கண்ணியில் சிக்க வைத்துக் கொள்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க இதெல்லாம், எவ்வளவு பெரிய வார்த்தை. நமக்கு அந்த ஆட்டிடியூடினல் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். யூ ஷுட் ஹேவ் தி ஆட்டிடியூடினல் கிளாரிட்டி. செல்வம் சேர்க்கிறது என்னுடைய முக்கியம் இல்லை. நான் நேர்மையா பணி செய்வேன், நான் நேர்மையா வாழ்வேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையோடு வாழ்பவர்களை கடவுள் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அவ்வளவுதான். அதுக்கு மாறா நிறைய பேருடைய உள்ள எப்படி தெரியுமா இருக்கு? நான் சொல்லவா, நான் தானே உழைக்கணும், நான் தானே கஷ்டப்படணும். இவர் பேசிட்டு போயிடுவாரு, நான் கஷ்டப்பட்டு தானே எங்க வீட்டில் சோறு. பேசுனது யார் தெரியுமா? உள்ள இருந்து லூசிஃபர். பேசுனது யாரு? லூசிஃபர். நான் தானே உழைக்கணும், நான் தானே கஷ்டப்படணும், நான் தானே வீட்டுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பேசுறது சாத்தான். கடவுள் பிள்ளை எப்படி பேசியிருப்பாங்க நான் சொல்லவா? கடவுளுக்கு திருவிழமானால் ஆண்டவர் என்ன நாளைக்கு பார்த்துப்பார். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கடவுளுக்கு திருவிழமானால் அதை அந்த பிரச்சனையை வெற்றி கொள்ளும்படி எனக்கு அவர் சக்தியை கொடுப்பார் இல்லையா? இந்த குடும்பத்தை வழிநடத்தும்படி கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். பாத்தீங்களா? எல்லாத்திலுமே யாரை சேர்க்கிறாரு? கடவுளை சேர்க்கிறாங்க. கடவுளை மைனஸ் பண்ணிட்டு நான் தானே செய்யணும், நான் உழைச்சி தானே இந்த வீடை கட்டினேன், நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன் இல்லையா, நான் சின்ன வயசுல இருந்து ரத்தம் சிந்தி இந்த நிலத்தை வாங்கினேன், இதெல்லாம் பேசுறது லூசிஃபர். தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்து கடினப்பட்டு இந்த நிலத்தை வாங்கும்படி இறைவன் எனக்கு அருள் புரிந்தார்னு சொல்லுங்க. கொஞ்சம்தான் வார்த்தை பிரயோகம் சரியா இருக்கணும். அப்படித்தான் சாத்தான் நம்மளை கவுத்துருவான். பாத்தீங்களா? என் பிள்ளைக்கு திருமணம் செய்யும்படி ஆண்டவர் என் கரத்தை பலப்படுத்தினார்னு சொல்லுங்க. இந்த வீடை கட்டும்படி ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்தார்னு சொல்லுங்க. எல்லாத்துலயும் கடவுளை மகிமைப்படுத்துங்க. நான் செஞ்சேங்கிற வார்த்தை வந்துட்டாவே அங்கே ஆணவம் தலை தூக்குகிறது. ஆணவம் வந்துட்டாவே சாத்தான் உள்ள இருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம இதெல்லாம் செய்யறது இல்லைங்க. இதெல்லாம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளவு ஆசீர்வாதம் புதைந்து இருக்கிறது. அதனாலதான் இதை நான் எடுத்து வாசிக்கிறேன். அடுத்தது 10வது வசனம் பாருங்க. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். எப்படி போட்டிருக்கு பாருங்க பைபிள்ல. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். ஆண்டவரே, எனக்கு ஒரு 25 பவுன்ல கொஞ்சம் நகை மட்டும் கொடுத்துரு, கல்யாண காட்சிக்கு போட்டுட்டு போனோம். அது ஜெபம் இல்லைங்க. அது ஜெபம் இல்லை. அது ஜெபம் இல்லை இல்லையா? ஆண்டவரே, உமக்கு திருவிழமானால் நான் எங்கு சென்றாலும் உம்முடைய பார்வையில் மரியாதை உள்ளவனாக, உம்முடைய பார்வையில் மரியாதை உள்ளவளாக நான் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, உங்க பார்வையில நான் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரே, உங்க பார்வையில எங்க குடும்பம் சமாதானமா இருக்கணும்ப்பா. நான் எங்க போனாலும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அருள், உம்முடைய பாதுகாப்பு என் பிள்ளைங்களுக்கு வேணும்ப்பா. பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் நான் யாரை கூப்பிடுறேன்? ஆண்டவரை தான் கூப்பிடுறேன். அப்ப தெரியுங்களா ஆண்டவருக்கு தன் பிள்ளைய எங்க உயர்த்தணும், தன் பிள்ளைய எங்க பெருமைப்படுத்தணும், தன் பிள்ளைய எங்க பாதுகாக்கணும் யாருக்கு தெரியும்? உன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பையா கொடுப்பாய்? எவ்வளவு அழகா கேட்டிருக்காரு பாருங்க. உன் பிள்ளை முட்டையை கேட்டால் தேளையா கொடுப்பாய்? அடுத்த வார்த்தை தான் சூப்பரான வார்த்தை. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்றீங்களே. யாரு யார் அவங்க? பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யும் போது அத்தனை நலன்களுக்கும் மூல காரணர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா? அதனாலதான் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். என் கையில எடுத்துக்கிறேன். ஒருத்தர் சொல்லுவார், நான் பார்த்துக்கிறேன் ஃபாதர், இத அதை நான் பண்ணி முடிச்சிடுறேன் ஃபாதர், நான் பார்த்துக்கிறேன். எங்கிருந்து வருது இந்த வார்த்தை சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. லூசிஃபர். வெரி குட். இல்லையா? நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவருக்கு திருவுளமானால் இந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, நம்ம வார்த்தை, நம்ம வொக்காபுலரி, நம்ம பேசுற விதம் இனிமே எல்லாமே மாறணும். அதுதான் இன்றைய நாளின் நோக்கம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அதை செய்தாலே போதும் இல்லையா? அடுத்த ஒரு வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம்.
லூக்கா லூக்கா 12 எடுங்க, கையில பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்துக்கோங்க. லூக்கா 12 19 21 ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவர் வான் பண்ணுவார் ஒருத்தரை, என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டானவன். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவனவாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. போதுமா? போதுமா? நம்ம எத்தனை வீடியோ பார்த்துருக்கிறோம். பேசிக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர், டப்புன்னு விழுந்து இறந்துடுறாரு. பேசிக்கிட்டே இருக்கிறார், நல்லா பேசிக்கிட்டு இருந்தாருங்க, முன்னாடி டப்புன்னு அப்படி உள்ளாடி விழுந்தாருங்க, இறந்துட்டாருங்க. அந்த நொடி வரைக்கும் அவர் சாக போறாருன்னு கூட அவருக்கு தெரியவே தெரியாது. முடிஞ்சிருச்சுல்ல கதை, இந்த உலக வாழ்க்கையின் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல போய் ஆண்டவரே ஒரு 10 days மட்டும் கேப் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துருவோம் ஆண்டவரே. ஐயோ என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாம வந்துட்டான் ஆண்டவரே, இல்லையா? என் பிள்ளைகிட்ட நான் எங்க காசு வச்சிருக்கேன்னு சொல்லாம வந்துட்டான் ஆண்டவரே. கேட்க முடியுமா? பொட்டுன்னு விழுந்த உடனே முடிஞ்சு போச்சு கதை, திரும்பி எழுந்திருக்க முடியாதுல்ல. அது வரைக்கும் ஆடின ஆட்டம்லாம் என்ன ஆகுங்க? சாதி எண்ணம், நான் பெரிய ஜாதி, அவன் தாழ்ந்த ஜாதி, அந்த எண்ணம் பொட்டுன்னு போயிட்ட, அதுக்கப்புறம் போயிடும். இல்லையா? நான் பெரிய பணக்காரன், அவன் ஏழை, அந்த எண்ணம் இனிமே வருமா? போயிடும். அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அறிவிலியே, அந்த கணமே உன்னிடம் உயிர் பிரிந்து விடும், நீ சேர்த்து வைத்தவ யாருக்கு சொந்தமாகும் கேட்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுலாம் இல்லை, ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. இதெல்லாம் யோசிக்க டைம் கிடையாது. பரவாயில்ல, நம்ம இங்க வரோம், திருத்தலத்துக்கு வரோம், இல்லையா? அந்தோனியார் எப்படி இறை வார்த்தையை அடிச்சு சொன்னாரோ அதே மாதிரி இங்க இறை வார்த்தை நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. நீங்க வீட்டுக்கு இதை எடுத்துட்டு போகணும், நிறைய பேருக்கு இந்த செய்தி போய் சேரணும். நான் வாழ்வதே இறைவனுக்காக, நான் இறப்பதும் இறைவனுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இப்படி சொல்லுங்க, நான் இருப்பதும் இறைவனுக்காக, நான் இறப்பதும் இறைவனுக்காக. வேற யாருக்காகவும் இந்த உலகத்துல நம்ம வாழலைங்க, யாருக்காகவும் வாழல. யாரும் யாரையும் காப்பாத்திட முடியாதுங்க. நான் சேர்த்து வச்சதாங்க என் பிள்ளைய காப்பாற்றும் கிடையாதுங்க. கடவுள் நினைச்சா மட்டும்தாங்க அந்த சொத்தோ இல்ல அந்த ஆசீர்வாதமோ உங்க பிள்ளைக்கு போய் சேருங்க. அவருடைய திருவுளம் இல்லைன்னா அது போய் சேராதுங்க. தயவு செய்து இத உலக மக்கள் முழுவதும் நம்ம அறிவிக்கணுங்க. கடவுளை தாங்க நம்ம பிரதானப்படுத்தணும். நம்முடைய தனிப்பட்ட பெருமை இல்லைங்க, படிப்பு இல்லைங்க. இது 1000 பேர்கிட்ட நம்ம அடிச்சடிச்சு சொல்லணும். கடைசியா அவன் திருமணம் செய்திருக்கிறேன் ஆகவே வரவில்லை, பெண்ணாசை. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 32 34. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். நீங்க தயவு செய்து வீட்டில் போய் இதை வாசிக்கணும். 7வது அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கணும். பிரிவினை சபை சகோதர சகோதரிகளும் வாசிக்கணும். ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, ஏன் ஃபாதர்ஸ் கல்யாணம் பண்ணலன்னு கேட்பாங்க. அதுக்கு 38வது வசனத்தில் பதில் இருக்கு. அவங்க கேட்கறதுக்கு முதல்ல வாசிச்சிருவேன் நான். சூப்பராக இருக்கும் 38வது வசனம். ஆகவே தாம் ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை திருமணம் செய்பவர் நல்லதையே செய்கிறார், எனினும் திருமணம் செய்யாமல் இருப்பவர் அதைவிட நல்லதையே செய்கிறார். திருமணம் செய்யாமல் இருப்பவர் அதைவிட நல்லதையே செய்கிறார். புரியுதா? நிறைய இடத்துல அவங்க பைபிள் ஒழுங்காக வாசிக்கல, அதனால தான். சரி, இப்போ நான் வாசிக்க சொன்னது 32 34. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனமாகாதவர் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார், எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார், எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னிப்பெண்ணும் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராய் இருக்கின்றனர். ஆனால் மனமான பெண் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். சொல்ல வராங்க, ரொம்ப அழகான வசனம். மத்தேயு 10வது அதிகாரம்
மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கிற பாருங்க. என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருத தகுதியற்றவர். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்க பிள்ளைங்களை அன்பு செய்ய வேண்டாம்னு சொல்றாரு ஆண்டவர்? இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல யாருக்கு முதலிடம் கொடு? கடவுளுக்கு முதலிடம் கொடு, அப்புறம் பிள்ளைங்க. கடவுளுக்கு முதலிடம், அப்புறம் அப்பா அம்மா. ஃபர்ஸ்ட் காட், அப்புறம் தான் மற்றது எல்லாமே. இந்த மனநிலைக்கு நம்ம வந்துட்டாவே அன்பானவர்களே, நம்ம கேட்கிற எல்லாமே கிடைக்கும். நம்ம ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். நம்ம கண்ணீருக்கெல்லாம் பதில் கிடைக்கும். நம்ம கடவுளை முன்னிறுத்தல, அதான் பிரச்சனையே. அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, நம்முடைய தேவைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறோம். சர்ச்சுக்கு வரும்போது, ஆண்டவரே இந்த மாசம் 5 லட்சம் வேணும், இல்லைன்னா கடங்காரன் கழுத்தை பிடிப்பான். ஆண்டவரே தேவையில்லை, கடங்காரன் கழுத்தை பிடிக்கட்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த பிரச்சனையை நீங்க பார்த்துப்பீங்கப்பா, அந்த நாள் என்ன நடக்கணுமோ அதை நீங்க செய்வீங்கப்பா அப்படின்னு முழுசா அவருக்கு ஒப்பு கொடுங்க. முதல்ல அவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளவு நாள் என்னை காப்பாத்தினீங்களே ஆண்டவரே. தாவீது சொல்வாரே, சிங்கத்தின் பிடியில் என்னை தப்புவித்தீரே, கரடியின் பிடியில் என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த கோலியாத்திடமிருந்தும் என்னை தப்புவிப்பார்னு சொன்னால. அப்ப முதல்ல ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி துதி, அதை சொல்லுங்க. எடுத்த உடனே தேவையோட வர்றது. இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு போற சர்ச்சுக்கு? அப்படி போனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிச்சயமா அந்தோனியார் நமக்காக ஜெபிப்பார். ஆனா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். முதல்ல ஆண்டவரை துதிக்கணும், முதல்ல ஆண்டவர் ஆராதிக்கணும். ரெண்டாவது உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுங்க. உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்கூடாதுன்னு சொல்லல. முதல்ல ஆண்டவரை துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டு அப்புறமா கருத்துக்களை ஒப்பு கொடுங்க. எடுத்த உடனே தேவைக்காக மட்டுமே கடவுளை நாடுவது அல்ல நம்முடைய நோக்கம். ஏன்னா அவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு, நமக்கு நல்லது எல்லாம் அவருக்கு தெரியும். அவரை நம்ம முதன்மைப்படுத்தாமல் நம்முடைய தேவைகளை, நம்முடைய குடும்பத்தை மட்டுமே நாம் முதன்மைப்படுத்துவதால தான் நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா இதைத்தான் செய்யணும். ஆண்டவர் பாருங்க கடைசியில் என்ன பண்ணாரு? எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டார். எசாயா 55:1, பணம் இல்லாதோரே வாருங்கள், விலையின்றி வாங்கி பருகுங்கள். எல்லாருக்கும் கொடுக்கிறார், நமக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. முதல்ல நாம இந்த நொண்டி சாக்கு சொல்றோம் பாத்தீங்களா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த நொண்டி சாக்கு சொல்றதால நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலைங்க. உட்காந்து அழுகுறோம்ல, ஆண்டவரே இது இல்ல அது இல்லைன்னு. அவர் நமக்கு தான் வச்சிருந்தார் ஆசீர்வாதத்தை. அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காம போனதுக்கு நாம சொன்ன நொண்டி சாக்கு தான் காரணம். நாம கடவுளை முன்னிறுத்தாம மண்ணையும் பொன்னையும் பெண்ணையும் முன்னிறுத்தணும்ல, அதனாலதான் இழந்துட்டோம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மகனே மகளே நீ என்ன முன்னிறுத்து, மனுஷனை முன்னிறுத்தாத. புரியுதுங்களா? எவ்வளவு அழகான வார்த்தை. அடுத்தது பாருங்க, திருத்துதர் பணி 10:34-35 பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுபவர் இல்லை. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, சத்தம் பத்தலங்க. ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுபவர் இல்லை. அதுக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியம். அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி. பாத்தீங்களா? கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கொடுப்பாருலாம் கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் கடவுளுக்கு அஞ்சி கடவுளுக்கு உகந்த காரியத்தை ஒருவர் செய்வாரே என்றால் கடவுளுக்கு அவர் ஏற்புடையவர். கடவுள் அன்னாரை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பாத்தீங்களா? நீ யார் என்னன்னா ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீ கடவுளுக்கு பயப்படுறியா, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறியா, நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஆண்டவர் செய்வார். ஏன் பல இந்து மக்கள் வந்து இங்க கேட்டுக்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்குறாங்களே எப்படி? ஏன்னா கடவுள் என்ன பார்க்குறாரு? அவங்க கடவுளுக்கு பயப்படுறாங்க, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதனால கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? நம்மெல்லாம் கோயில் பூனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கோயில் பூனை கோயிலே தான் இருக்கும், ஆனால் கடவுள் சொல்றது எதுவுமே இல்லையா? கோயில் பூனை கடவுள் சொல்றது எதுவுமே கேட்காது. ஏமா எதுக்கும் தலையாட்டாது.
இஷ்டம் போல இருக்கும். ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கார், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி வந்து கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்தார், கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இறுதியாக யாருக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம்? கலாத்தியர் 3:28, அவர் ஆண் என்றும் பார்ப்பதில்லை, பெண் என்றும் பார்ப்பதில்லை, யூதர் என்றும் பார்ப்பதில்லை, பிற இனத்தவர் என்றும் பார்ப்பதில்லை. அதனால தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டார். அப்ப கடைசி நாள்ல நமக்கு அழைப்பு இருந்தாலும் கடைசி நாள்ல நம்ம அறியாமையே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமா வேற யாருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். இப்பவே விழிச்சுக்குவோம் இல்லையா? அவர்களும் ஆசீர்வாதம் பெறட்டும், நாமும் பெறுவோம். நம்ம எப்படி பெற முடியும்? சீக்ரெட் சொல்லிட்டார் ஆண்டவர். இனிமே இந்த 3 நொண்டி சாக்கு சொல்லவே சொல்லாது. உங்களுக்கே தெரியும் எந்த நொண்டி சாக்கு எந்த கேட்டகரி, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த எந்த கேட்டகரியில வருதுன்னு தெரியும். இனிமே நான் எக்காரணத்தை கொண்டும் கடவுள் காரியத்திற்கு நான் நொண்டி சாக்கு சொல்ல மாட்டேன், முடிவெடுக்கிறோம். 2வது, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இனிமே என்ன சொல்ல போறோம்? ஆண்டவருக்கு திருவிழமானால் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த 2 செய்திகளை நான் இன்று உங்களுக்கு, இன்று நம்முடைய அழைப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற விருந்து நமக்கு கிடைப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இது மட்டும்தான். நாம தாழ்ச்சியோட இல்லையா, நன்றி உணர்வோட ஆண்டவர்கிட்ட பேசி, அப்பா நாங்க இவ்வளவு நாள் ஏதோ ஒரு விதத்துல குருட்டுத்தனமா நான் என்று சொல்லி வாழ்ந்து விட்டேன், இனிமேல் நான் அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர். பவுல் சொல்றாரு, நான் அல்ல என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே, இல்லையா? இதை நான் பேசல, இயேசு. அருள்மணி ஃபாதர் சொன்னதா எடுக்காதீங்க. எப்பவுமே நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், நீங்க எப்பவுமே நேரா போய் பைபிளை போய் பாருங்க, அதுல சரி இருக்கா, உண்மை இருக்கா, தவறு இருக்கா, பொய் இருக்கான்னு பாருங்க. அப்பதான் அந்த உண்மை உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வசனத்தோடு நிறைவு செய்யறேன்னு சொன்னேன்ல, திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 9வது வசனம் தான் நான் முதல்ல சொன்ன வசனம். என்னது? ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இது உண்மையில் கடவுளின் சொற்கள். இது உண்மையில் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இதை சொன்னது நான் இல்ல, கடவுளே இதை சொல்றாரு. ஆகவே தயவு செய்து நாம் அனைவரும் அவருடைய அந்த அற்புதமான திருமண விருந்திற்கு தயாராவோம். அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்க இந்த ஆவடி திருத்தலத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்கு இருக்க போகுது, பெரிய சந்தோஷம் இருக்க போகுது. நீங்க இனிமே ஒரு பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்ல போறீங்க, நான் போயிட்டு வந்தேன் அல்லையா, ஆண்டவர் இந்த எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க இந்த ஃபார்முலாவை. எப்படி சொல்லணும்? ஆண்டவருக்கு திருவிழமானால் அந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இவ்வளவுதானா உங்க ஆமேன்? பத்தலைங்களே. எல்லாம் நல்ல கையை உயர்த்தி நல்ல உற்சாகமாக ஜப உணர்வோடு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற எண்ணத்தோடு ஆமேன், ஆமேன், சத்தமா ஆமேன், ஆமேன்.